இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? இயேசுவிலே பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தந்தை புனித பியோவினுடைய திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புனித தந்தை பியோ என்னை உங்களோடு இன்று இணைத்திருக்கிறார். உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் மட்டுமல்ல, இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரோடும் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். இத்தாலி நாட்டிலே பிறந்த ஒரு சாதாரண மனிதர் இன்று எல்லாராலும் நினைவு கூறப்படுகின்ற அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் என்றால், நாம் கேட்கின்ற, அவரிடம் சென்று நாம் கேட்கின்ற தேவைகளை நமக்காக பரிந்து பேசி தரக்கூடிய ஒரு புனிதராக இருக்கிறார் என்றால், அவரால் மட்டும் எப்படி முடிந்தது, எப்படி முடிகிறது என்று சிந்திக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. என்னை போல நீயும் வாழ மாட்டாயா என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பாக இருக்கின்றது. இந்த அழைப்புக்கு தந்தை பியோ அவர்கள் உம்மை போலவே நான் வாழ்வேன் என்று உறுதியெடுத்து ஒரு 80% சொல்லலாம், 80% வாழ்ந்திருக்கிறார். 100% வாழலையா அப்படின்னு கேட்டால் வாழ்ந்திருக்கலாம், தெரியல. ஆக இயேசுவை போன்று வாழ்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். நாம் ஒவ்வொருவருமே இயேசுவை போன்று வாழ்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அவரை போன்று வாழ முயற்சிக்கின்ற பொழுது நாம் அவருக்கு சான்று பகர முடியும், அவருடைய சாட்சிகளாக நாம் இருக்க முடியும். எப்படி இயேசுவை போன்று வாழ்வது? இயேசுவை போன்று வாழ முடியுமா? அது கடினமானது அல்லவா என்றெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடும். எங்கள் பங்குல அன்பிய கூட்டம் நடந்துச்சு. போனப்ப இயேசுனுடைய நற்செய்தியை வாசிக்கிற போது இயேசு சொல்கிறார், உங்களை அன்பு செய்பவர்களிடமே நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்றால் என்ன பெரிய காரியம் செய்து விட்டீர்கள்? உங்களுக்கு கொடுப்பவர்களிடமே நீங்களும் கொடுக்கிறீர்கள் என்றால் என்ன பெரிய காரியம் செய்து விட்டீர்கள்? உங்களுடைய நண்பர்களையே நீங்களும் அன்பு செய்கிறீர்கள் என்றால் என்ன பெரிய காரியம் நீங்கள் செய்து விட்டீர்கள்? ஒருவன் தனக்கு தேவை என்பதை கேட்ட பிறகு நீங்கள் அவனுக்கு கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன பெரிய காரியம் செய்து விட்டீர்கள்? நீங்கள் பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த வாசகம் அன்று கொடுக்கப்பட்டது. இதை நான் மக்களிடம் அதை பற்றிய விளக்கத்தை நான் எடுத்து கூறிய போது ஒரு அம்மா சொன்னாங்க, ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. ஃபாதர், இதெல்லாம் செய்முறைக்கு ஒத்து வராது. இயேசு சொன்ன வார்த்தைகள் செய்முறைக்கு ஒத்து வராது. வேணா படிச்சுக்கிறலாம், நல்லா இருக்கு, கேட்பதற்கு நன்றாக இருக்கின்றது, ஆனால் செய்முறைக்கு ஒத்து வராது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவர்களை போன்று இன்று நீங்களும் பலர் சொல்லலாம், உங்களில் பலரும் அது போன்று சொல்லலாம். ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால், ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்னா அதை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்க வாய்ப்பே கிடையாது. இயேசு கிறிஸ்து எவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறாரோ அவை அனைத்தையும் அவர் ஒரு மனிதராக செய்தார். நம்மாலும் செய்ய முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசுவை போன்று நாமும் வாழ முடியும். புனித தந்தை பியோவால் வாழ முடிந்தது என்றால், புனித அசிசி பிரான்சிஸ்வால் வாழ முடிந்தது என்றால் நம்மாலும் நிச்சயமாக வாழ முடியும். இந்த ஆண்டு அசிசி பிரான்சிஸ் அவர்கள் இயேசுனுடைய திருக்காயங்களை பெற்ற 800வது ஆண்டை நாம் நினைவு கூறுகின்றோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த பங்குல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். புனித அசிசி பிரான்சிஸ் இயேசுவை போன்று வாழ்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். அவ்வாறு முயற்சியில் ஈடுபட்டு ஓரளவிற்கு வெற்றியும் கண்டார். அதனால் தான் அவரை திருச்சபையானது மறு கிறிஸ்து என்று அழைத்தது. He is known as another Christ. அவர் 11ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அப்படி என்றால் 1100 ஆண்டுகளுக்கு முன்பாக பல புனிதர்கள் திருச்சபையிலே தோன்றிருக்கிறார்கள்.
புனித நிலையை அடைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு கிடைக்காத அந்த ஒரு பெயர் புனித அசிசி பிரான்சிஸ்க்கு ஏன் திருச்சபையால் கொடுக்கப்பட்டது என்று நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது, அவர் இயேசு கிறிஸ்துவை போன்று வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து எவ்வாறு வாழ்ந்தாரோ அவரை போன்றே வாழ்வதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்தார். அவ்வாறு முயற்சி எடுத்ததன் காரணமாக அந்த நிலையை அவர் அடைந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய திரு காயங்களை அவர் முதலாக திருச்சபையில் பெற்றார். முக்கியமானது. இதை இயேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்று சொன்னார். திருமணத்தின் போது இந்த வாசகம் சில நேரத்தில் வாசிக்கப்படும், நற்செய்தி வாசமாக வாசிக்கப்படும். நான் அப்பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு சொல்ற அறிவுரை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உங்களை எவ்வாறு அன்பு செய்கிறார்களோ அதே போன்று நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை அன்பு செய்வது போல நீ உன்னுடைய மனைவி அன்பு செய்யாத, நீ உன்னுடைய கணவனை அன்பு செய்யாத. உன்னுடைய உறவினர்கள் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் உங்களை அன்பு செய்யாதீர்கள். இயேசு எவ்வாறு உங்களை அன்பு செய்கிறாரோ அதே போன்று அன்பு செய்யுங்கள் என்று அறிவுரை கூறுவது வழக்கம். இதை இயேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இயேசு நினைச்சிருந்தா உங்க அம்மா எப்படி உங்களை அன்பு செய்கிறாரோ அதே போன்று நீங்களும் அன்பு செய்யுங்கள், மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கலாம். உங்கள் தந்தை எவ்வாறு உங்களை அன்பு செய்கிறாரோ அதே போன்று நீங்கள் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்களை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். உங்களுடைய உறவினர்கள் எவ்வாறு உங்களை அன்பு செய்கிறார்களோ அதே போன்று நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கலாம். அவர் அவ்வாறு சொல்லவில்லை. அவர் ஏன் இவ்வாறு சொல்கிறார்? நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்று ஏன் சொன்னார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய அன்பு உண்மையானது. அன்புனாலே அன்புதான், உண்மையெல்லாம் கிடையாது, உண்மை பொய்யெல்லாம் கிடையாது. ஒன்று உண்மை என்றும் பொய் என்றும் நிரூபித்தோம் என்றால் அது அன்பு அல்ல. இயேசுனுடைய அன்பு தியாகம் நிறைந்தது. இயேசு தன்னையே கொடுக்கும் நிலையில் இருந்தார். அதைத்தான் நம்முடைய புனிதர் நம்முடைய தந்தை பியோவினுடைய வாழ்வில் பார்க்கிறோம். தன்னையே மக்களுக்காக கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தார். அன்பு என்பது கொடுக்கும் நிலையில் இருப்பது. இந்த பிரபஞ்சத்தில் நீங்க எதை பார்த்தாலும் சரி, எல்லாமே கொடுக்கும் நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. சில நேரத்தில் மனிதர்கள் மட்டும்தான் அதை மறந்து விடுகிறோம். நாமும் இயற்கையில் ஒரு பகுதி தான், we are part of the nature. ஆனால் அந்த ஒரு உண்மையை நாம் மறந்து விடுகிறோம். நீங்க மரத்தை எடுத்து பாருங்க, இந்த இயற்கையில எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, எல்லாமே கொடுக்கும் நிலையில் இருந்து கொண்டே இருக்கிறது. தன்னையே கொடுத்து கொண்டிருக்கின்றது. தன்னையே இழப்பதன் மூலமாகத்தான் அது பெறுகின்றது. ஆனால் மனிதர்கள் நாம் மட்டும்தான் கொடுப்பதில் இருந்து கொடுப்பதை மறந்துவிட்டு பெறுகின்ற நிலையிலேயே இருக்கின்றோம். எப்பொழுது நாம் பெறுகின்ற நிலைக்கு செல்கின்றோமோ அப்பொழுது அன்பு என்றால் என்ன என்பதை அறியாமல் உணராமல் இருக்கின்றோம் என்றுதான் அர்த்தம். நம்முடைய புனிதர் தந்தை பியோ தன்னையே கொடுக்கும் நிலையில் இருந்தார். பிறருக்காக கொடுக்கும் நிலையில் இருந்தார். பிறரை அன்பு செய்தார். இயேசு எவ்வாறு நம்மை அன்பு செய்கிறாரோ அதே போன்று நம்மையும் அன்பு செய்கிறார். அதனால்தான் தூத்துக்குடியில இந்த கெபில ஜெபிக்கின்ற பொழுது, அவரிடம் ஜெபிக்கின்ற பொழுது அந்த தேவைகள் நமக்கு கிடைக்கின்றன. இத்தாலியில் இருந்த ஒரு மனிதர், இத்தாலியில் வாழ்ந்த ஒரு புனிதர் இங்கு ஜெபிக்கின்ற ஒரு நபருடைய தேவையை எவ்வாறு கேட்டு அதற்காக பரிந்து பேச முடிகின்றது? ஏனென்றால் அவர் இயற்கையோடும் இறைவனோடும் இணைந்திருக்கின்றார். இறைவனோடு இணைந்த மனிதன் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார். யார் ஒருவர் இறைவனோடு இணைந்திருக்கிறாரோ அவர் இந்த உலகில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர் கண்டுகொள்வார்கள். அதுபோன்றுதான் நம்முடைய புனிதர் தந்தை பியோ அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று தாய் திருச்சபையானது தந்தை பியோவினுடைய விழாவை ஒரு நினைவாக கொண்டாடினாலும், நினைவு கூர்ந்தாலும், நாம் இந்த நாளை ஒரு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, இன்று பல பங்குகளிலே இந்த நாளானது விழாவாக கொண்டாடப்படுகிறது. காரணம் என்னவென்றால் நம்முடைய புனிதர் தந்தை பியோ அவர்கள் இந்த இயற்கையோடு இணைந்திருக்கிறார், நம்மோடு இணைந்திருக்கிறார். நம்மோடு இணைந்திருந்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்தவராக, இறைமகன் இயேசுவிடம் பரிந்து பேசுபவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு இருப்பதன் மூலமாகத்தான் அவர் இயேசுவின் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இயேசுவினுடைய நீட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, தந்தை பியோ அவர்கள் ஏழைகள் மீது அக்கறை கொண்டவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள்
என்று சொல்லிக்கிட்டே போவார். அப்போ கேட்பாங்க, அந்த நேர்மையாளர்களை பார்த்து இயேசு சொல்லுவார். அப்போ நேர்மையாளர்கள் கேட்பாங்க, நீங்கள் எப்போ தாகமாக இருந்தீர்கள் நாங்கள் தண்ணீர் கொடுத்தோம், நீங்கள் எப்போ சிறையில் இருந்தீர்கள் உங்களை பார்க்க வந்தோம் என்று கேட்பார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுவார், சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகருக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று இறைமகன் இயேசு கூறுவார். இது என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம் என்றால், ஒவ்வொரு உயிரிலும் இறைமகன் இயேசு பிரசன்னமாகி இருக்கின்றார். ஒவ்வொரு உயிரிலும் கடவுள் பிரசன்னமாகி இருக்கின்றார். ஒரு உயிருக்கு நீங்கள் செய்கின்ற உதவி கடவுளுக்கே செய்கின்ற உதவியாக மாறிவிடுகிறது. நீங்கள் உதவி செய்யக்கூடிய மனநிலையை நீங்கள் பெற்றிருந்தீர்கள் என்றால், நீங்கள் இறை நிலையை, உங்களில் இருக்கக்கூடிய இறைநிலையை உணர்ந்தவர்களாக மாறிவிடுகிறீர்கள். ஏன், இறைவனாகவே மாறிவிடுகிறீர்கள். அதைத்தான் நம்முடைய தந்தை பியோவினுடைய வாழ்விலும் நாம் பார்க்கின்றோம். ஏழை எளிய மக்கள் மீது அவர் அக்கறை கொண்டவராக இருந்தார். அதனாலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையை கட்டினார். கப்புச்சின் சபைக்கு அது அந்த கேரிசமே கிடையாது, அது ஒரு பணியே கிடையாது. கட்டடம் கட்டுறது ஒரு பணி கிடையாது. ஆன்மீகத்தில் மக்களை வளர்ப்பது தான் அவர்களுடைய முக்கியமான பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தந்தை பியோ ஏழைகள் மீது இரக்கம் கொண்டவராக இருந்தார். இத்தாலி நாட்டிலே ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் ஒரு சிறந்த சிகிச்சை கிடைக்க வேண்டும், நல்ல சிகிச்சை கிடைக்கணும். பணக்காரர்களுக்கு மட்டும் கிடைச்சா போகாது, எல்லோருமே இலவசமாக சிறந்த சிகிச்சை பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கொண்டவர். ஏழை எளிய மக்கள் மீது அக்கறை கொண்டவராக இருந்தார். ஏழைகளை அன்பு செய்யக்கூடியவராக இருந்தார். அவ்வாறு இருந்ததால் அவர் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்தார், இயேசுவினுடைய நீட்சியாக வாழ்ந்தார், இயேசுவுக்கு சான்று பகரக்கூடியவராக இருந்தார். நாமும் ஏழை எளிய மக்கள் மீது இரக்கம் கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது, ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்கின்ற பொழுது, நாம் இயேசுவுக்கே உதவி செய்கிறோம். இயேசுவையே நாம் நம்மில் உணர ஆரம்பிக்கின்றோம். தந்தை பியோவிடமிருந்து இன்று நாம் தந்தை பியோவினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே, எவ்வாறு தந்தை பியோ இயேசுவை அன்பு செய்தாரோ அதே போன்று நாமும் அன்பு செய்ய வேண்டும். இயேசு எவ்வாறு நம்மை அன்பு செய்கிறாரோ அதே போன்று நாமும் இயேசுவை அன்பு செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறு ஏழை எளிய மக்கள் மீது இரக்கம் கொண்டவராக இருந்தாரோ, அக்கறை கொண்டவராக இருந்தாரோ, ஏழை எளிய மக்கள் அவரை தேடி வந்து ஜெபிக்கின்ற பொழுது, அவரிடம் தேவைகளை எடுத்து கூறுகின்ற பொழுது அவர்களுக்காக ஜெபித்து அந்த தேவைகளை எல்லாம் பெற்று தந்தாரோ, அதே போன்று நாமும் ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவது கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, நாம நமக்காக மட்டும்தான் ஜெபிக்கிறது. அதான் பிரச்சனை. நீங்க உங்களுக்காக ஜெபிச்சீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா அது இயற்கைக்கு எதிரானது. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய தேவை என்ன என்பதை இறைவன் அறிந்து அவற்றை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவார். அதனாலதான் ஏதாவது பிரச்சனைனா நீங்க என்ன பண்ணா, யூ ஹேவ் டு ரெக்வெஸ்ட் தி அதர்ஸ் டு ப்ரே ஃபார் யூ. உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நீங்கள் அதற்காக ஜெபிப்பதை விட மற்றவர்களிடம் நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் உண்மையிலேயே உங்களுக்காக ஜெபித்தார்கள் என்றால் நிச்சயம் அந்த ஜெபமானது கேட்கப்படும். நாம ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. ஆனால் நீங்கள் தந்தை பியோவிடம் சொல்கின்ற பொழுது, தந்தை பியோ ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபமானது கேட்கப்படுகிறது. ஏனென்றால் தந்தை பியோ பக்கத்தில் இருக்கிறார். கடவுள் இங்கே இருக்காருன்னா பக்கத்தில் இருக்கார். ஏன், கடவுளோட இருக்கிறார், பக்கத்துல கூட சொல்ல முடியாது, கடவுளோட இருக்கிறார். அவ்வாறு இருப்பதால் நீங்கள் அவரிடம் ஜெபிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவிடம் அவரால் எளிமையாக பரிந்து பேச முடிகின்றது, அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. அதனாலதான் நாம் சொல்றோம், திருச்சபையில புனிதர்கள் தேவை. நம்மை விட்டு பிரிந்த சகோதரர்கள் சொல்லுவாங்க, அப்படிலாம் போகாதீங்க, நேரடியா போங்க. எதுக்கு இந்த மாதிரி புனிதர்கள் வழியா போறீங்க, மாதா வழியா போறீங்க, அந்தோனியார் வழியா போறீங்க? நேர நீங்க ஸ்ட்ரைட்டா போங்கன்னா உங்களால போக முடியாது. நீங்க ஸ்ட்ரைட்டா போவதற்கான, நேரடியா நீங்க போவதற்கான வழி உங்களுக்கு தெரியாது. அப்படி அந்த வழி தெரியணும்னா நீங்க ரொம்ப நாள் தியானத்துல செலவு பண்ணணும், ஜெபத்துல செலவு பண்ணணும், இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15:5 எனக்கு பிடித்தமான வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவன் என்னுடனும் நான் அவனுடனும் இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவான். என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த ஒரு மனிதன் இயேசுவோடு இணைந்திருக்கின்றானோ அவன்தான் பல காரியங்களை செய்ய முடியும், பல வல்ல செயல்களை செய்ய முடியும். எந்த ஒரு மனிதன் இயேசுவை விட்டு பிரிந்து இருக்கின்றானோ அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது.
அதனால தான் நம்ம புனிதர்களிடம் பேசுகிறோம். அதனால தான் நம்ம அன்னை மரியாவிடம் சென்று நம்ம மன்றாடுகிறோம். அவர்கள் இறைவனோடு இணைந்திருக்கிறார்கள். ஏன் அவர்களால் இறைவனோடு இணைந்திருக்க முடிகிறது? ஏனென்றால் இயேசு எப்படி மக்களை அன்பு செய்தாரோ அதே போன்று அவர்கள் அன்பு செய்தார்கள். இயேசு எப்படி மக்களை மன்னித்தாரோ அதே போன்று அவர்கள் மன்னித்தார்கள். இயேசு எப்படி ஏழைகள் மீது அக்கறை கொண்டவராக இருந்தாரோ அதே போன்று அவர்களும் ஏழைகள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். இயேசுவை போலவே வாழ்ந்தார்கள். அவ்வாறு வாழ்வதனால் தான் நாம் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. நாம நேரடியாக கேட்கிற போது கிடைக்கல. ஏன்னா நாம நம்மை சுத்தம் செய்ய வேண்டும், நம்மை தூய்மையாக்க வேண்டும், நாமும் இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவாக வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்ந்து கொண்டு ஜெபிக்கின்ற பொழுது நாம நேரடியா இயேசுட்ட போகலாம். அப்படி அந்த நிலையில நம்ம இல்லைன்னா நீங்க இயேசுவிடம் நேரடியாக செல்ல முடியாது. இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தந்தை பியோ இயேசு எவ்வாறு நம்மை அன்பு செய்கிறாரோ அதே போன்று அவர் நம்மையும் அன்பு செய்கிறார். இயேசு எவ்வாறு ஏழைகள் மீது அக்கறை கொண்டிருந்தாரோ அதே மாதிரி நம்ம மீதும் அக்கறை கொண்டிருக்கிறார். உண்மையாக இருந்தார். தந்தை பியோ அவர்கள் உண்மையாக இருந்தார்கள். உண்மையை எடுத்துரைப்பதற்கு அவங்க தயங்கவே இல்லை, பயம் என்பதே இல்லை. உங்களுக்கு தெரியும், தந்தை பியோ அவர்கள் அந்த 5 காயங்களை பெற்ற பிறகு என்ன சொன்னாங்கன்னா, இது உண்மையான்னு தெரியல, இதை பற்றி எல்லாருக்கும் சொல்றாரு, எல்லார்ட்டையும் எடுத்துக்கூடுறாரு, இதில் ஏதோ தவறு நடக்கிறது போல தெரியுது, இது உண்மையிலேயே அவருக்கு அந்த 5 காயம் இருக்குதா என்ன அப்படின்னு அதை பற்றி விசாரிப்பதற்கு வத்திக்கானில் இருந்து ஒரு கர்தினாலை அனுப்பினார்கள். கர்தினால்ங்கிறவர் பெரியவர், சரிங்களா? தந்தை பியோ அவர் சாதாரண மனிதன், சாதாரண ஒரு துறவி, கப்புச்சின் துறவி. அவர் ஒரு சாதாரண இல்லத்திலே அப்படியே நற்கருணை ஆண்டவர் பக்கத்திலே இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடியவரிடம் அவர் வருகிறார். அவர் வருகின்ற பொழுது பல கேள்விகளை கேட்கிறார். எப்படிலாம் கேட்கணுமோ, எப்படிலாம் கேட்டால் அவர் மடக்கலாம் அப்படிலாம் கேட்கிறார். ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு எல்லாவற்றிற்கும் தெளிவான பதிலை கொடுக்கிறார். எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தெளிவோடு அவர் பதிலை கொடுக்கிறார். அவர் கூறுகின்ற பதிலை கேட்டவுடனே அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் தெளிவான பதில். எந்த ஒரு நேரத்திலும் கோபமடையவில்லை. அவர் கேட்கின்ற பொழுதெல்லாம் தெளிவாக எளிமையாக பதில்களை கூறினார். அதே நேரத்தில் உண்மையை மிகவும் ஆணித்தரமாக எடுத்து கூறினார். மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலிமையாக எடுத்து கூறினார். தயக்கம் இல்லாமல் எடுத்து கூறினார். ஆனாலும் அவர் நம்பவே இல்லை. தந்தை பியோ அவர்கள் ஏமாற்றுகிறார்கள், இந்த மக்களை ஏமாற்றுகிறார், அவருக்கென்று ஒரு பெரிய குரூப்பு ஒரு குழுவை வைத்துக்கொண்டு அவர் செயல்படுகிறார் என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் எப்போது அவருக்கு தந்தை பியோ அவர்கள் ஒரு புனிதர் என்பது அவருக்கு எப்போது தெரிய வந்தது என்றால், ஒரு முறை இந்த கர்தினால் செய்த தவறை அவர் வெளிப்படுத்தினார். என்ன செய்தார் என்றால், ஒரு இராணுவ வீரன் இந்த கர்தினாலை நோக்கி ஓடி வந்தான். ஓடி வருகின்ற பொழுது அந்த இராணுவ வீரனை பக்கத்து பகை நாட்டு அந்த எதிர் நாட்டு நாடானது அவனை துரத்தி வருகிறது. அவனை துரத்தி வருகின்ற பொழுது அந்த இளைஞன் இந்த கர்தினாலை நோக்கி வருகின்றான். ஏன் வந்தான் என்றால், அப்ப தந்தை பியோ சொல்றாரு, உன்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கு ஆச்சரியம், என்ன நடந்தது அப்படிங்கிற போது இதை சொல்றாரு. ஒரு இளைஞன், ஒரு இராணுவ வீரன் உன்னை நோக்கி ஓடி வந்தான். எதற்காக ஓடி வந்தான் என்று உனக்கு தெரியுமா? அவன் ஓடி வந்தது எதுக்கென்றால், நான் இறக்கப் போகின்றேன், எதிரியின் கையில் நான் இறக்கப் போகின்றேன், இறக்கப் போவதற்கு முன்பாக ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டு இறந்தேன் என்றால் எனக்கு நிம்மதி என்று உன்னை நோக்கி ஓடி வந்தான். ஆனால் நீ அவனை வரவேற்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் நீ கதவை அடைத்து விட்டாய் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவருக்கு ஆச்சரியம். அப்போதுதான் அவர் புரிந்து கொண்டார், தந்தை பியோ அவர்கள் வல்லமை மிக்கவர்கள், இயேசுவோடு இணைந்து இருப்பவர் என்பதை அப்பொழுதுதான் அவர் உணர்ந்து கொண்டார். ஒரு பெண் வந்து தந்தை பியோவோடு பேசிக்கொண்டிருந்தார். பேசிக்கொண்டிருக்க போது தந்தை பியோ அவர்கள் சொன்னார்கள், சார் பாவ சங்கீர்த்தனம்லாம் செய்திருக்கியாமா அப்படின்னு கேட்டார். பாவ சங்கீர்த்தனம் செய்திருக்கியா? இந்த கேள்வி இப்போ நமக்கும் தேவையான கேள்விதான். பாவ சங்கீர்த்தனம்லாம் செய்திருக்கிறீங்களா? அவர் கேட்டார், பாவ சங்கீர்த்தனம் செஞ்சிருக்கியாமா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த பெண்மணி சொன்னால், பாவ சங்கீர்த்தனம் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் நான் பெரிய பாவம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, அப்போ நான் சொல்கிறத நீ செய்வியா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்க, செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே தந்தை பியோ சொன்னார்கள், நீ உன்னுடைய வீட்டிற்கு சென்று பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தை பார், உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தை பார் என்று சொல்லி அனுப்பினார். இந்த பெண்மணியானவள் சென்று அங்கே பார்த்த பொழுது
அங்கே ஒரு பச்சிளம் குழந்தையானது அந்த தண்ணீரிலே மிதந்து கொண்டிருந்தது. அந்த குழந்தை யாருடைய குழந்தை என்றால் இந்த பெண்ணினுடைய குழந்தை. இவள் தகாத உறவின் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளையை பெற்றவுடனே அந்த குளத்தில் போட்டு விட்டாள். அந்த பிள்ளையை அவள் பார்க்க முடிந்தது. அப்போதுதான் தெரிந்தது தந்தை பியோ அவர்கள் எவ்வளவு வல்லமை மிக்கவர்களாக இருக்கிறார் என்று. இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தந்தை பியோ அவர்கள் இறைவனோடு இணைந்திருந்ததால் சில நேரங்களில் அவருக்கு இந்த வல்லமையானது கொடுக்கப்பட்டது. மற்றவர்களை ஊடுருவி அவர்களுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை அவரால் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை அவர் பெற்றிருந்தார். ஆகவேதான் இது போன்ற நிகழ்வுகள் அவருடைய வாழ்வில் நடந்தது. சில நேரத்தில் ஒரு பெண்ணை நீ அங்கே போகாத அப்படின்னு சொல்லுவார். நம்ம பொண்ணுக்கு புரியாது, ஏன் போகக்கூடாது, நான் போய் தான் ஆகுவான். அப்போ அந்த அம்மாட்ட சொல்லுவார், உன் பிள்ளையை அனுப்பாத அப்படின்னு சொல்லுவார். அந்த பிள்ளை அனுப்பாமல் வச்சிரும். அந்த பிள்ளையை அந்த இடத்திற்கு அனுப்பாமல் வைத்து விடுவார். என்ன ஆகும் என்றால், அந்த நாளில் அந்த பெண் சென்றிருந்தாள் என்றால் அங்கே ஒரு பெரிய பூகம்பம் நடந்திருக்கிறது. நிறைய மக்கள் அங்கே இறந்து விட்டார்கள். அந்த பெண்மணி சென்றிருந்தாள் என்றால் அது நடந்திருக்கும். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது தந்தை பியோவை நினைவு கூறுகின்றது. இந்த நாளிலே இத்தனை மக்கள் இங்கு வந்து நாம் ஜெபிக்கின்றோம் என்றால், அவர் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்றால், நாம் அவர் வழியாக பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம். மிகச்சிறந்த வல்லமை மிக்க புனிதராக இருந்து கொண்டிருக்கிறார். இன்று வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தந்தை பியோவினுடைய போட்டோ தான் எல்லா இடத்துக்கும் வந்து கொண்டிருக்கிறது. காரணம், அவர் வல்லமை மிக்கவராக இருக்கிறார். அவர் தன்னை பற்றி பெருமையாக எங்கும் பேசியதே இல்லை. இன்று முதல் வாசகத்தில் நாம் கேட்டது போல, ஒருவன் தன்னை பற்றி பெருமையாக பேசக்கூடாது. ஒருவன் தன்னை பற்றி பெருமையாக தன்னிடம் இருக்கக்கூடிய ஞானத்தை பற்றி பெருமையாக பேசக்கூடாது. தன்னிடம் இருக்கக்கூடிய வலிமையை பற்றி பெருமையாக பேசக்கூடாது. தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை பற்றி பெருமையாக பேசக்கூடாது. ஒரு மனிதன் பெருமையாக பேச வேண்டும் என்றால் ஆண்டவரை பற்றி மட்டுமே பெருமையாக பேச வேண்டும் என்று இன்று முதல் வாசகத்திலே நாம் படிக்க கேட்டோம். இன்றைய இரண்டாவது வாசகத்திலே ஒருவன் பெருமையாக பேச வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை பற்றி மட்டுமே பெருமையாக பேச வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆகவே நாம் அனைவரும் ஒன்றுமே இல்லை. நாம பெரிய ஆட்கள் கிடையாது. கடவுளுக்கு முன்னாடி நாம ஒன்றுமே இல்லை. கடவுள்தான் நம்மை வழி நடத்துகிறார். கடவுள்தான் நமக்குள் இருந்து செயல்படுகிறார். கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்பதை எப்பொழுது ஒரு மனிதன் உணர்கின்றானோ அப்பொழுது கடவுளுடைய வல்லமையை பெற்றவனாக மாறிவிடுகிறான். அதற்கு நம்முடைய புனிதர் தந்தை பியோ ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே நமக்குள்ளும் இறைவனுடைய இயல்பு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவனுடைய இயல்பு இருக்கிறது. ஆகவே நான் அவர்களை அன்பு செய்ய வேண்டும், அவர்களும் மீட்படைய வேண்டும், எல்லா ஆன்மாக்களும் இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் தந்தை பியோவிடம் இருந்தது போல நம்மிடமும் இருக்க வேண்டும். எல்லோருமே கடவுளுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள், கடவுளை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து தந்தை பியோவை போன்று நாமும் மற்றவர்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாக வாழ்வோம். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நாம் கேட்கின்ற அனைத்தையும் நம்முடைய புனிதர் தந்தை பியோ நமக்காக பரிந்து பேசி அவற்றையெல்லாம் நிறைவாக பெற்றுத் தருவார். அவருடைய பரிந்துரை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். நம் அனைவரும் எழுந்து நின்று